அண்ட் அட்ராக்ட் பண்ணுச்சு சார் நிறைய விஷயம். ஆஹ் நான் வந்து இப்போ டார்ச் பியர்ல செலக்ட் ஆயிருக்கேன் சார். சம்டைம் ஒரே நாள்ல வந்து எல்லாமே வந்துருச்சு எனக்கு. நான் வந்து டார்ச் பிளேயர்ல செலக்ட் ஆனேன். ஸ்போர்ட்ஸ் டேல என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் ரன்னிங்ல செலக்ட் ஆனேன். எங்க ஸ்கூல்ல ஃபுல் இனிஷியேட்டிவா என்னை கூப்பிட்டாங்க. ஆர்கனைசிங்கா பண்ணாங்க. அதே ஒரே நாள்ல எனக்கு நடந்துச்சா. ஸோ அதுக்கு முன்னாடி 1 வீக்கு முன்னாடி தான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ நான் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணும்போது நீங்க நிறைய சொன்னீங்க, இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு அட்ராக்ட் பண்ணுவோம், ஹாப்பினஸ் கொண்டு வரும். எந்த ரிசல்ட்டும் பண்ணாம நீ கிராட்டிடியூட் மட்டும் எழுதியா, உனக்கு ஹெல்ப் பண்ண இன்னைக்கு என்ன விஷயத்துல நீ ஹாப்பியான அதான் நோட்ஸ் எழுது, உன்னோட டெய்லியும் நைட் வந்து எழுது அப்படின்னீங்க. ஓகே, நீங்க சும்மா குட்டியா சொன்னீங்கன்னா நான் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் டெய்லியே வருது சார், டெய்லியே வருது. அப்படின்னு வரலனாலும் நானே அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறேன், இல்ல அதுவே அது வர மாதிரி பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு வந்து டெய்லியும் கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு சொல்லிடுறீங்க சார் குட்டி குட்டி விஷயத்த. நானே சீரியஸா எடுத்துக்கிட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அது என்ன எனக்கு சேஞ்ச் கொடுக்குதுன்னா இல்ல, ஆனா நல்லா இருக்கு சார் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ரொட்டீனா பண்றதுக்கு. இந்த மாதிரி கோல்டு ஷவர் பண்றதுலாம் நீங்க வந்து வச்ச ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்தேன் சார். நீங்க அந்த டெய்லி ஜேர்னல் உங்களுக்கு அனுப்புறதுல எல்லாம் கோல்டு ஷவர் பண்ணணும்னு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சேஞ்ச் தெரிஞ்சது சார். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தேன். நல்லா ஒரு கிளியர் மைண்டட்ல இருந்தேன் சார் நானு. நிறைய ஆன்கோயிங் விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணுது சார் உண்மையாவே. ஒரு வாட்டி ஹேண்ட்பால் போகும்போது கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். நாங்க எங்க ஸ்கூல் ஹேண்ட்பால் டோர்னமெண்ட் போனோம்ல சார். செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணும்போது கூட நான் மத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். செமிஃபைனல்ஸ் வின் பண்ணோம் சார். ப்ரீதிங் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ப்ரெஷரா இருந்துச்சு sir. அந்த அந்த டைம்ல ஃபுல்லா எந்த இதுவும் அடிக்கல, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 ப்ரீதிங் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னிங்ஸ் பிரேக் அப்போ எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்கள வர வச்சுட்டு நாங்க வந்து விளையாட ஆரம்பிச்சோம் சார். நிறைய விஷயத்துல நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெய்லியும் அப்போ கண்டினியூஸா பண்ணும்போது நான் ஹைதராபாத்ல கூட ரெக்கார்டிங்ஸ் கேட்டு பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் ஒரு சில புக்ஸ் கூட நீங்க படிக்க சொன்னீங்க. நானும் இப்போ கூட புக் வச்சிருக்கேன் சார். 2 days படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கு, அந்த பாசிட்டிவ் மென்டல்.